வணக்கம், நான் உங்க அனூப் சோனி. இன்னைக்கான எபிசோட்ல உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போற எபிசோட்ல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கு. இந்த எபிசோட்ல நீங்க பார்க்க போறது 2015ல ஒரு ஆள் இறந்திருக்கிறாரு. ஆனா 2011ல அவரு இன்னொருத்தருடைய உயிரை காப்பாத்திருக்காரு. ஒரு மனுஷனுடைய சர்வாதிகாரம் எந்த உயரத்துக்கு போனாலும் கடவுள் அருள் இருந்தா மட்டும்தான் அவனால ஜெயிக்க முடியும். இந்த உதாரணத்துக்கு பிரதிபலிப்பா இருக்கிறது தான் இன்னையோட இந்த கேஸ். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் சுட்டுக் கொல்லப்படுறாரு. 4 வருஷத்துக்கு அப்புறமும் அவன் கண்டுபிடிக்கவும் படல, அவனுடைய அடையாளமும் யாருக்குமே தெரியல. குழப்பமா இல்ல? ஆனா இறுதியா அவுரங்காபாத் போலீஸுக்கு அவனுடைய இறுதி சடங்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை. ரெண்டாயிரத்தி 19ல ஒரு கிட்னாப்பிங் நடக்குது. கேஸ் சூடு பிடிக்கிறதுனால கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த கேஸ் மாத்தப்படுது. முழுமையா 2 குற்றவாளிகளுக்கு இடையில இருக்கிற ஒரு வித்தியாசமான சம்பந்தம் அது இந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்குது. அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஏய், பேக் விடு. பேக் விடுடா. விடுன்னு சொல்றல. ஏய், விடுடா. ஏய், விடு இல்ல சுற்றுவோம். சொன்னா டேய். கேளு. விடுங்கடா. உயிரை விட்டுறாத. பேக் குடு. ஏய், விட போறீங்களா இல்லையா? குடுன்றல. ஏய், விடுங்கடா டேய். சீக்கிரம் போ போ, நீ சீக்கிரம் போ. காப்பாத்துங்க. நிக்காத, போ போயிட்டே இரு. ஏய், விடுடா. தலையில ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா எப்படி முகத்தை பார்க்க முடியும்? பரவாயில்ல, அவங்க அடையாளம் சொல்லுங்க, எங்க பக்கத்துல முயற்சி பண்ணி பாக்குறோம். விளையாடுறீங்களா? அவங்க ஒல்லியா குண்டா குள்ளமா வளைஞ்சி இருந்தாங்க. இந்த அடையாளத்தை சொன்னா நீங்க பிடிச்சிருவீங்களா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்குதான் உங்களை அடிச்சிருக்காங்க. அவங்க மறுபடியும் உங்களுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா ஸ்கூல்காரங்க வியானா விட மாட்டாங்க. அதோட டிரைவர் கூட விடவே மாட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூல்ல வியானா உங்களோட விடுவாங்களா? அந்த பொம்பளை உங்க கூட அனுப்ப கூடாதுன்னு சொல்லிருப்பா. என்ன தடுக்க எந்த கொம்பனுக்கு தைரியம் இருக்குன்னு பாக்குறேன். மேடம், மேடம் ப்ளீஸ் உள்ள போக கூடாது. உள்ள போனீங்கன்னா ஐயாவுக்கு கோவம் வரும். பெரிய ஐயாவை நான் கவனிச்சுக்கிறேன். மேடம், வியான் 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 வெளியே. எந்த தைரியத்துல இவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணா என் போனையும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இவனை காணோன்னு நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன்னு தெரியுமா? எல்லா இடத்துலயும் தேடியும் கிடைக்கல. உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. விஹான் எங்களோட பேரன். உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவனை எப்ப வேணாலும் நாங்க கூட்டிட்டு வருவோம். அப்படியா? உங்க புள்ள உயிரோட இருக்கும் போதெல்லாம் இந்த பாசம் எங்க போச்சு? வா விஹான், விஹான் போலாம் வா. விஹான் எங்கேயும் வரமாட்டான். விஹான் என்னோட பையன், அவன் ஏன் கூட தான் இருப்பான். வா விஹான். விஹான் 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 எங்கேயும் போக மாட்டான். அவனை விடுறீங்களா? அவனை விடுங்கன்னு சொன்ன. வா விஹான், போ போய் கார்ல உட்கார். அம்மா, நான் ஏன் தாத்தா பாட்டிய மீட் பண்ண கூடாது? அவங்க நல்லவங்கம்மா. இங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க. என்ஜாய் பண்ணுன்னு என்கிட்ட சொன்னாங்க. விஹான், நான் சொல்லிருக்கல, இதுக்கு மேல நீ என் பெர்மிஷன் இல்லாம தாத்தா பாட்டிய பார்க்க கூடாது. ஒருவேளை கூட்டிட்டு போக ஸ்கூலுக்கு வந்தா மாட்டேன்னு சொல்லு. ஓகே? ஓகே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். காசு கொடு. இந்த பணத்தை நான் அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுத்துறேன். ஆனா அம்மா, இதுல இருந்து எனக்கு நியூ டாய்ஸ்லாம் வாங்கணும். விஹான், இப்ப ப்ராமிஸ் பண்ணல, பண்ணியா இல்லையா? அப்ப பணத்தை கொடு. நான் தான் பேசுறேன், அர்வஷ் சட்டா.
என்ன மேடம், என்ன என்ன பண்றீங்க? முதல்ல கீழே போங்க, டெரஸ்க்கெல்லாம் வரக்கூடாது. விஹான், சீக்கிரம், ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. விஹான், எங்க இருக்க? ஸ்கூல் பஸ் வந்துருச்சு. விஹான், இங்க பாரு, டிரைவர் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்காரு. எங்க இருக்க? இங்க பாரு, பஸ் போயிடுச்சுனா அப்புறம் ஸ்கூலுக்கு போக முடியாது. நான் உன்னை ஸ்கூல்ல விடுவேன்னு எதிர்பார்க்காத, சரியா? புரிஞ்சுதா? விஹான், எங்க இருக்க? விஹான், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏன் ஸ்கூல் போக மாட்டேன்? தாத்தா வந்து என்ன கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் நீங்க என்னதான் திட்டுவீங்க. நான் ஸ்கூலுக்கு போகல. விஹான், இப்பலாம் நீ ரொம்ப பேசுற. சீக்கிரம் வரியா? பாரு, ரொம்ப அடம் பிடிக்கிற, ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்க. டாய்ஸ் வேணும்னு கேப்பல்ல, வாங்கியே தர மாட்டேன். வீடியோ கேம் கேட்டல்ல. ஹாய் சுதா, ஆக்சுவலி ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். விஹான் அவனோட ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டான். ஈவினிங் வரைக்கும் இங்க இருக்கட்டுமே? நிஹாரிகா, இவனை இங்க வச்சுக்க முடியாது. ஜிக்னேஷ்க்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். உங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னே சொல்லிட்டாரு அவரு. ஐ நோ, இன்னைக்கு ஒரு நாள் மேனேஜ் பண்ண. ஆக்சுவலி ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. கால் மேல கால் பண்ணிட்டு இருக்காங்க. மேடும் இன்னைக்கு வரல. அவ வந்திருந்தா இவனை அவகிட்ட விட்டுட்டு போயிருப்பேன். நிஹாரிகா, என்னால முடியாதுன்னு நான் சொல்றேன். நீ ஏன் என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க? ஜிக்னேஷ் தான் இப்ப வீட்ல இல்லல்ல. அவர் வரதுக்குள்ள நான் இவனை கூட்டிட்டு போயிடுறேன். ப்ராமிஸ். ஐ அம் சாரி நிஹாரிகா, என்னால முடியாது. ப்ளீஸ் சுதா, ஒரு சின்ன ஹெல்ப் தானே கேக்குறேன். ப்ளீஸ். உன் ஹஸ்பண்டுக்கும் தான் நாங்க ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியும்ல. அவனாலதான் இதெல்லாம் நடக்குது. சுதா ப்ளீஸ், விஹானை பாத்துக்க விருப்பம் இல்லனா விட்டுரு. அதுக்காக கௌதம் எதுவும் சொல்லாத. வா விஹான், ஸ்கூல் போக வேணான்னு சொன்னல, போக பிடிக்கல அப்படின்னா வீட்டை தனியாவே இரு, புரியுதா? ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு இருக்க, எடுத்துக்கோ, உள்ள போ. ஹலோ ஹலோ காந்தா, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அன்னைக்கு நீ டெரஸ்க்கு போயிருந்தல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். உன்னால நாங்க எல்லாம் டென்ஷன்ல இருக்கோம். என் பின்னாடியே நேரத்தை வேஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொன்னனா என்ன? நான் இருந்தா உங்களுக்கு என்ன, செத்தா என்ன? எவ்வளவு நாள் தான் இதெல்லாம் நடக்கும்? விஹான், நீ ரெடி ஆயிட்டியா? என்ன விஹான், இன்னும் ஷூ போடல? இன்னைக்கு ஸ்கூல் பஸ்ஸை விட்டுட்டா அப்புறம் வீட்ல தான் இருக்கணும். சீக்கிரம் வா, கிளம்பு. கம் ஆன். போனை பார்த்தது போதும், விடு. சீக்கிரம் ஷூஸை போடு. வா 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 வா, சீக்கிரமா வானா, டெய்லி லேட் பண்ற. ரெடியாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கிற பார். பாய். இங்கதான் ரொம்ப ஜாலியா விளையாட முடியுது. எனக்கு ஸ்கூல் பஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டோன் பேப்பர் சீசர், நான் தான் வின்னர். ஏ ஸ்டோன் பேப்பர் சீசர். மறுபடியும் நான் தான். வா 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 வா. ஏய், யாரும் அசையாதீங்க, இல்ல சுற்றுவோம். அப்படியே இரு.
பகல் நேரத்துல நடந்த இந்த கிட்னாப்பால ஊரே நடுங்கி போயிடுச்சு. தங்கள் குழந்தைகளை நினைச்சு பெற்றோர்கள் கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. மூடுங்க, ஊர் மூடுங்க. முழுக்க போராட்டம் ஸ்கூலை இழுத்து தீயா மூடுங்க. பிடிச்சு எரிஞ்சுது. ஸ்கூலை இழுத்து குற்றவாளிகளை மூடுங்க. சீக்கிரம் ஸ்கூலை இழுத்து பிடிக்கிறதுக்காக மூடுங்க. காவல்துறை மூடுங்க, கொண்டு மூடுங்க. மனுஷர் மேல ஸ்கூலை pressure இழுத்து வந்து மூடுங்க. உடனே crime இழுத்து branch மூடுங்க. case இங்க போச்சு. பாருங்க, குற்றங்கள் எங்க வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க என்கொயரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். குற்றவாளியை பிடிச்சாதான் ஏன் பண்ணாங்கிறது நமக்கு தெரிய வரும். சீக்கிரமாவே அந்த பையனை கண்டுபிடிச்சு அவனை பாதுகாப்பா அவங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வைப்போம். இந்த கேஸ்ல கிரைம் பிரான்ச்சோட புது யூனிட்டை போட்டிருக்காங்க. ஜெயின் சார். இங்க பாருங்க, 5 வயசு பையன் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கான். ஏற்கனவே டைம் போயிடுச்சு. டிவியில் இந்த செய்தியை சும்மா சும்மா போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பயம்னா, இந்த டிவி நியூஸ் எல்லாம் பார்த்து கிட்னாப்பர்ஸ் பயந்துடக்கூடாது. அப்புறம் அது பிரச்சனை ஆயிடும். இந்த கேஸ் ஒரு சாதாரண கேஸ் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். ஸோ ஜாக்கிரதையா இருங்க. இப்போ நமக்கு ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம், புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எல்லா விதத்துலையும் எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு சார். அதோட உளவாளிகளும் சுற்றிட்டு இருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஹிட்டர்ஸை கூட தூக்கியாச்சு. கான்ஸ்டபிள்ஸ் டார்கெட் அண்ட் ஏரியாவெல்லாம் கண்காணிக்கிறாங்க. குற்றவாளிகள் கொஞ்சம் அசைஞ்சா கூட நமக்கு தெரிஞ்சிடும். ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சதா? அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எந்த நேரத்துலையும் நமக்கு கிடைக்கலாம் சார். குற்றவாளி எந்த டைரக்ஷனில் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான்ற விஷயம் நமக்கு தெரிய வந்துடும். ஒரு தடவை நமக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த டைரக்ஷன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம செக் பண்ணிடலாம். நீங்க 3 பேரும் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க 3 பேரும் ஒவ்வொரு மூவியும் பார்த்து வைக்கணும். நியூஸை பார்த்துட்டு கிட்னாப்பர்ஸ் பேனிக் ஆயிருந்தாங்கன்னா அது நமக்கு தான் பிரச்சனையா முடியும். சோ ஜாக்கிரதை சார். என் பேரை எந்த நிலைமையில இருக்கானே தெரியல. யார் அவனை இப்படி பண்ணாங்க? வியானுக்கு எதுவும் ஆகாது. போலீஸ் அவனை தேடுறாங்க. கண்டிப்பா கிடைச்சிடுவான். இந்த பொண்ணால எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். இவளால அவனை பார்த்துக்க முடியாது. சார், அன்னைக்கு பஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் டிரைவர் கிட்டயும் பேசியாச்சு. அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் சார் சொல்றாங்க. சார், அவங்க திடீர்னு பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டாங்க. துப்பாக்கி வச்சு மிரட்டினானுங்க. பையனை வேற தூக்கிட்டு போயிட்டாங்க சார். 2 பேர் வந்திருந்தாங்க சார். கண்ணை காட்டி மிரட்டி பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். சார், நிஹாரிகா டிஜிஎன் பேங்க்ல தான் அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாங்க சார். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா லோக்கல் ஆபீசர் அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க சார். சார், அவ என் பையன் என் விஹானை எதுக்காக கிட்னாப் பண்ணாங்க சார்? ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ். அவ இல்லாம என்னால இருக்க முடியாது சார். ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இந்த அதிர்ச்சியில அவங்களால சரியா பேச முடியல சார். நாங்க நிகாரிகா போனை சர்வைலன்ஸ்ல போட்டிருக்கோம் சார். கிட்னாப்பர்ஸ் இப்ப கால் பண்ண, அவ்வளவுதான். நீ நிஹாரிகா கிட்ட மறுபடியும் பேசுறதுக்கு பாரு. டைம் ஹாஸ் கான் வெரி மச். இன்னும் கிட்னாப்பர்ஸ் கால் பண்ணவே இல்ல. டைம் இஸ் டிக்கிங் லைக் டைம் பாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் எங்கே வைக்கணும்? 4 நாளைக்கு மேல வைக்க முடியாது, இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். பிளான் போட்ட மாதிரி எதுவும் நடக்கலனா அப்ப இவன் தன்னோட வீட்டுக்கு போகவே முடியாது. ஸ்கூல் பஸ் டிரைவர் கிட்ட கேட்டபோது தான் அவன் சொன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி தான் புக் பண்ணீங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடிலாம் ஹஸ்பண்ட் தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுவாரு. ரியான், we are getting late. கிளம்பலாம். வா வா வா. சரி, நான் கிளம்புறோம். டிஃபன் ஃபுல்லா சாப்பிட்டு வரணும், ஓகேவா? 6 மாசத்துக்கு முன்னாடி கௌதம் இறந்துட்டாரு. கடந்த 5 மாசமா என்னால ஏதோ மேனேஜ் பண்ண முடிஞ்சது. ஆனா டெய்லி ஆபீஸ்க்கு லேட்டா தான் போறேன். அதுக்காக தான் விஹானுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ஸ்கூல் பஸ் அரேஞ்ச் பண்ணேன். உங்க கணவர் கௌதம் எப்படி இறந்து போனாரு? ஹார்ட் அட்டாக் சார். இப்ப நாம கிட்னாப்பர்ஸோட கால்காக வெயிட் பண்ணி ஆகணும். அவங்க எவ்வளவு பணம் கேக்குறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். பணமா? அவங்களுக்கு பணம்லாம் தேவையில்லை. ஏற்கனவே அவங்க கிட்ட நிறைய இருக்கு. நீங்க யார பத்தி பேசுறீங்க? என் மாமனார் ஹர்பன்ஸ் ஜட்டா. அவரை தாண்டி யாரும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்க மாமனார் ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஏன்னா கௌதம் இறந்த பிறகு அவங்க விஹானை என்கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ணாங்க. என் புள்ள விஹானை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க. அவரு தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிக்க இந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு சார். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இந்த ஃபுட்டேஜை ஜூம் பண்ண. இவ்ளோ ஃபுட்டேஜஸை செக் பண்ணதுக்கு அப்புறம் இது கிடைச்சிருக்கு. இந்த பிளர் ஃபுட்டேஜ்ல என்ன கிடைக்கும் சார்? இந்த வீடியோல ஃபேஸ் கிளியரா தெரியல. ஆனா இவங்க வண்டியை ஹைவே பக்கமா தான் திரும்பி இருக்கு. அங்கதான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைச்சது. போட்டோகிராஃப் பிளர்ரா இருக்கு. முகத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
இருந்தாலும் பரவாயில்ல, போட்டோவை சர்க்குலேஷன்ல விட்டுருங்க. ஒருவேளை கிட்னாப்பர்ஸோட ட்ரெஸ் இல்லைன்னா பைக்கை பார்த்து யாராவது ஏதாவது சொல்லலாம். இந்த கேஸ்ல 1% சான்சஸையும் விட்டுறக்கூடாது. சார், அர்வர் வந்து ஸ்டேட்ல ரொம்ப பெரிய பிசினஸ் மேன், பாப்புலரான ஆளும் கூட. அப்புறம் கௌதம் அர்வஸோட ஒரே மகன். ஆனா பையனோட திருமணம் வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்கல சார். நிகாரிகா செட்டா ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா சார், நிகாரிகா ஒரு அனாதை. அவ அத்தை தான் அவளை வளர்த்துருக்காங்க. அதோட கௌதமுக்கும் அவரோட அப்பாவுக்கும் டேர்ம் சரியில்லை. லவ் மேரேஜ் தான் காரணமா? ஆமா சார், அவரோட அப்பாவுக்கு எதிராக தான் இந்த திருமணத்தையும் அவன் நடத்தியிருக்கான். அப்புறம் அவரோட பிசினஸையும் விட்டுட்டானா பாத்துக்கோங்களேன். இப்போ எங்கேயோ வேலைக்கு போறான். அதுக்கப்புறம் அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கவே இல்லை. ஆனா சார், ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல. அர்வஸ் வந்து ஏன் சொந்த பேரனையே கடத்தணும்னு தெரியலையே. அதோட இந்த ரத்த சம்பந்தமே மனுஷனை வெறித்தனமா மாத்தி விட்டுருது. சட்டா கிட்ட பேசினாதான் அவனை பத்தி முழுசா தெரிய வரும். அம்மா இன்னும் இவ்வளவு நாள் இப்படியே இருப்பா? தெரியலடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உண்மையிலே இவ எதுவும் பண்ணிக்க கூடாது. முதல்ல அந்த பொண்ணை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. நான் என்னுடைய பேரனையே கிட்னாப் பண்ணுவேனா? இந்த மாதிரி காரியத்தை அவளை மாதிரி மட்டமான ஆளுங்க தான் பண்ணுவாங்க. நாங்க பரம்பரை பணக்காரங்க. ஆமா இன்ஸ்பெக்டர், இவர் சரியாதான் சொல்றாரு. பணத்துக்காக என் புள்ளைய இவ ஏமாத்திருக்கா. அவளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? செலவு பார்த்தா மகாராணி மாதிரி பண்ணுவா. அவளாலதான் கௌதம் கடனாளியா ஆனான். பணம் கொடுத்தவன் ஒரு நாள் இங்க வந்து எங்க கிட்ட பணம் கேட்கறான். யாருக்கிட்ட நீ கடன் கொடுத்தியோ அவங்க கிட்டயே போய் கேளு. அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டியா? அட்வைஸ் வாங்கினியா? இல்ல தானே. அவன் கடனை நான் ஏன் அடைக்கணும்? சார், நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கௌதமோட அப்பா. உங்ககிட்ட கேட்காம நான் வேற எங்க கேக்குறது? நான் வீண் செலவு பண்றதுக்காக பணம் சம்பாதிக்கல. இங்க பாருங்க, அவனுக்கு கெட்ட நேரத்துல நான் துணியா நின்ன அவ்வளவுதான். நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ பணம் தேவைனா அவங்க கிட்ட போ. உன் கூடவும் அவங்க கூடவும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. இப்ப புரியுது. அப்பனே இப்படி இருந்தா புள்ளையும் அப்படித்தானே இருப்பான். நான் என் நிதானத்தை இழக்காம அமைதியா பேசுறதுனால என் தலை மேல ஏறி டான்ஸ் ஆடாத. ராம்சிங், ராம்சிங், சொல்லுங்க சார். இவனை வெளியில போ சொல்லு. இதுக்கப்புறம் இவன் நம்ம பங்களா இருக்கிற இடத்துக்கு அக்கம் பக்கத்துல கூட சுத்தக்கூடாது. என் பணத்தை நான் எடுத்தே தீருவேன். நான் வீண் செலவுக்காக பணத்தெல்லாம் கொடுக்கல. இந்த பட்டேல் யாரு? ஜிக்னேஷ் பட்டேல், நிகாரிகாவுடைய நெய்பர். டிரான்ஸ்போர்ட் வேலை பார்க்கறோம். இன்ஸ்பெக்டர் சார், நிகாரிகா 1ஆம் நம்பர் வெக்கங்கட்டவ. முதல்ல என் பையனோட வாழ்க்கையை கெடுத்தா, இப்ப என் பேரனோட வாழ்க்கையும் கெடுக்கிறா. அது மட்டும் இல்ல, இவரையும் அவ விட்டு வைக்கல. அப்படின்னா 5ஆம் தேதி நடந்த சம்பவம். பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வெளியில வரும்போது 2 பேரும் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தாங்க. ஏய், பேக் விடு. டேய், விடுடா டேய், பேக் விடுடா சொல்றல. ஏய், விட போறீங்களா? ஏய், சொல்ல கேளு. டேய், உங்கள டேய், என்கிட்ட இருந்து பணம் வாங்க முடியாததுனால இதெல்லாம் செய்யறா. என் பரம்பரையுடைய கடைசி வாரிசை காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறது அவளுக்கு தெரியும். என்னுடைய இந்த பலவீனத்தை தான் அவளுக்கு சாதகமாக்கிக்கிறா. அதனாலதான் அவ தன்னுடைய மகனையே கிட்னாப் பண்ணிருக்கா. சரி, உங்ககிட்ட இருந்து பணத்தை திருடுறதுக்கு அவதான் ஆள் அனுப்பியிருப்பான்னு எப்படி சொல்றீங்க? எதை வச்சு கன்ஃபார்ம் பண்றீங்க? ஏன்னா எந்த பேங்க்ல என் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்ல தான் அவ வேலை பார்க்கறா. சரி, திருட வந்தவங்கள பத்தி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இல்லையா? ஆமா, சிம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். பாருங்க சட்டா, உங்க போனை சர்வேலன்ஸ்ல போட வேண்டியது வரும். ஏன்னா உங்களுக்கும் கால் வரலாம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ சார். சட்டாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் மேட்டர் கிளியர் ஆயிடும்னு நினைச்சோம். ஆனா இந்த கேஸ்ல ஒரு புது ஆங்கிள் வருது சார். ஜிக்னேஷ் பட்டேல். சின்ன பையனுடைய கிட்னாப் நடந்து பல நாட்கள் ஓடிடுச்சு. கிரைம் பிரான்ச்சுக்கும் பிரஷர் அதிகமாகிட்டே போச்சு. அதே நேரத்துல வெவ்வேறு சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் ஏறிக்கிட்டே போச்சு. எல்லா ஆங்கிள்லயும் ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. சந்தேக லிஸ்ட் மட்டும் அதிகமாயிட்டே போச்சு. ஆனா ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவே இல்ல. கேஸும் காம்ப்ளிகேஷன் அதிகமாயிட்டே போச்சு. டே அண்ட் நைட் இந்த கேஸ்ல எல்லாரும் ஒர்க் பண்ணதுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா கிரைம் பிரான்ச்சுக்கு கியூ கிடைக்கவே இல்ல. பல முயற்சிகளுக்கு பிறகும் என்ன ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா அதே ஜீரோலயே வந்து அவங்க நின்னாங்க. இவ்வளவெல்லாம் நடந்த பிறகும் கிரைம் பிரான்ச் பின்வாங்கவே இல்லை.
ஹலோ. 1 கோடிக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். அதாவது 50 லட்சம். உனக்கு பணம் கிடைச்சிரும். வியானுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ பணத்தை ரெடி பண்ணுடா. இன்னொன்னு, போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வெய், பையன் உன்கிட்ட வந்து சேருவான். 50% டிஸ்கவுண்டோட பாதி உடம்பு. புரியுதுல்ல? கால் ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா சார்? ரேண்டம் கால் பிவண்டியிலேருந்து வந்திருக்கு. கிட்னாப்பர்ஸ் கால் பண்ணிட்டு செல்லை ஆஃப் பண்ணிட்டாங்க சார். நம்பர் ஏதோ ராஜேஷ் கதம்ன்ற பேரில் இருக்கு. கண்டிப்பாக ஃபேக் ஐடியை காமிச்சு தான் இந்த நம்பரை அவங்க வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் ஹீத்தில் என்கொயரி பண்ண சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். கிட்னாப்பர்ஸ் 50 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு ஷாப்பிங் மால் வர சொல்லியிருக்கான். நம்ம ஆளுங்க 8 பேர் அங்கே இருந்தாலே போதும். ஆல்ரைட் சார். சார், இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கிட்னாப்போட மாஸ்டர் மைண்ட் யாராக இருக்கும்? நம்மளால இப்போ எதையும் கெஸ் பண்ண முடியாதியா? பட்டேலாவும் இருக்கலாம், இல்ல நிஹாரிகாவா இருக்கலாம், இல்ல சட்டா. சார், ஒரு முக்கியமான அப்டேட். எந்த ஸ்கூல் பஸ்ல வியான் கிட்னாப் ஆனானோ அது பட்டேல் டிரான்ஸ்போர்ட் பேர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதோட ஓனர் வந்து ஜிக்னேஷ் பட்டேல், நிகாரிகாவோட நேபா. அவன்கிட்ட தான் நிகாரிகாவோட ஹஸ்பண்ட் 10 லட்ச ரூபாய் வாங்கியிருந்தான். நம்ம ஆளுங்க எல்லாரையும் அங்க வர வச்சிருங்க, புரியுதா? டிரைவர்ல இருந்து எவனையும் விட வேண்டாம். ஏன்னா இந்த கிட்னாப்பிங்ல எவனாவது ஒருத்தன் கிடைச்சாலும் நாளைக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஷாப்பிங் மாலுக்கு எவனுமே வர மாட்டான். ராஜேஷ் கதம்பா மீட் பண்ணணும். நீங்க யாரு? கிரைம் பிரான்ச், மும்பை. ராஜேஷ் 4 வருஷமா காணாம இருக்கான். நான் அவனுடைய அப்பா. நானே ஒரு ரிட்டையர்டு கான்ஸ்டபிள் தான். ராஜேஷை தேடுறதுக்கு நாங்க எல்லாம் பண்ணோம். ஆனா அவனை பத்தி எதுவும் தெரியல. சரி, திடீர்னு எப்படி காணாம போனா? அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் மொத்தமா மாறி போயிருந்தான். பிஎஸ்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. படிப்பை விட்டுட்டு மற்ற விஷயங்களெல்லாம் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருந்தான். எப்ப பாரு பணம் பணம் அலைஞ்சான். ஃப்ராடு தானே பண்றியா? மக்கள் கிட்ட காசை புடுங்குற, டபுள் பண்ணி தரேன்னு சொல்லி. நான் ஃப்ராட் இல்ல, பெரியவனாக முயற்சி பண்றேன். பெரிய பணக்காரனாகணும்னா நல்லா உழைக்கணும், நல்லா படிக்கணும். மக்கள் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி வாங்குறதுனால யாரும் பணக்காரன் ஆக மாட்டாங்க. இங்க பாரு, அந்த பொண்ணு பின்னாடி நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்க. நான் அவளை லவ் பண்றேன், அவளை கல்யாணமும் பண்ணிப்பேன். படிக்கிறதுனாலயோ உழைக்கிறதுனாலயோ யாராலையும் பெரியவன் ஆக முடியாது. வாழ்க்கையே ஓடி போயிரும். நம்பிக்கை வரல? நீங்க உங்களையே பாருங்க, உழைச்சி என்னத்தை கிழிச்சீங்க. மக்கள் கிட்ட இருந்து பணத்தை பறிச்சு சூதாட்டத்துல தோத்து நான் ஒண்ணு முகத்தை மறைக்கலையே. இதை தாண்டா நான் கிழிச்சேன். நான் சொல்றத கவனமா கேளு. மறுபடியும் நான் உன்னுடைய இந்த சூதாட்டத்தை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டேன்னா பட்னி போட்டு ஜெயில உட்கார வச்சிருவேன். புரிஞ்சுதா? ஏதோ ஒரு பொண்ணை பத்தி சொன்னீங்களே, அவ யாரு? மேடம், அவ பேரு திவ்யா கோரே. ட்ரிவண்டியில தான் இருக்கா. ஆனா மேடம், ராஜேஷை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அட இருங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க? கொஞ்சம் இருங்க, நேரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்க கூட்டிட்டு போறீங்க? சார், என்ன நம்புங்க, நான் எதுவுமே பண்ணல சார். ப்ளீஸ் என்ன நம்புங்க. வா போலாம். ஜிக்னேஷ் ஜிக்னேஷ் தான் என் பையனை கிட்ட பண்ணதா? நாங்க ஜஸ்ட் என்கொயரி பண்றோம். ஏதாவது தெரிஞ்சா நாங்க சொல்றோம். வாங்க. ஜிக்னேஷ், இது எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். உங்களுக்கு தேவைப்படும் போது 10 லட்ச ரூபா கொடுத்து உதவி பண்ணோம், நீங்க அதையே திரும்ப கொடுக்கல. இப்ப என் புருஷனை சந்தேகப்படுறீங்களா? நான் சந்தேகப்படுறேனா? நீயே சொல்லு சுதா. பணத்தை திரும்பி கொடுக்கலன்றதுக்காக இப்படிதான் பழி வாங்குவீங்களா? பதில் சொல்லு. என்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய வாங்கிடலாம் நினைச்சிருப்பீங்க. அதனாலதான் உன் புருஷன் என் மாமனார் கூட சேர்ந்துட்டு என் பையனை கிட்னாப் பண்ணிருக்கான். நிஹாரிகா, என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். ஆனா என் பையனுக்கு எதனா ஆச்சுனா சுதா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் புருஷனையும் தான். கௌதம் கிட்ட இருந்து நேரா பணத்தை வசூல் பண்ண முடியல, அதனால பேரனை தூக்கிட்டியா? என்ன பேச்சு பேசுறீங்க சார்? நான் ஒன்றும் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் பணம் கேட்கறதுக்கு சட்டா வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன் போனேன்னா அவர் தான் கௌதமோட அப்பா. அவன் பெரிய பணக்காரன். அவன் 10 லட்ச ரூபா கொடுக்கறதுனால அவன் எந்த விதத்திலையும் குறைஞ்சிட மாட்டான். ஏன் அவர் 50 லட்ச ரூபா கொடுத்துருந்தா கூட குறைஞ்சிருக்க மாட்டாரு. நீ அப்படிதானே யோசிச்ச? அதனால தான் டிரைவரையும் உன்னோட பிளான்ல சேர்த்துருக்க. என்ன பேசுறீங்க சார்? எதுக்காக எங்களை இந்த விஷயத்துக்குள்ள இழுக்கிறீங்க? எனக்கு அந்த பையனை யாருன்னே தெரியாது சார். அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு லிங்க் பண்றீங்க? உன்னோட ஓனர் ஜிக்னேஷ் பட்டேல் சொல்லியிருப்பான். சொல்லு, இந்த கிட்னாப் பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? உனக்கு இதில் எவ்வளோ பங்கு? பங்கா? சார், நான் யாரையும் கிட்னாப் பண்ணாத போது எனக்கு எதுக்கு சார் பங்கெல்லாம் வேணும்? சட்டா கிட்ட போறதுக்கு முன்னாடி நான் நிகாரிகா அன்னிக்கிட்ட தான் முதல்ல போனேன். அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லதுக்கே காலம் இல்லை சார்.
கௌதம்க்கு ஹார்ட் சர்ஜரி நடக்கும்போது நான் தான் பணம் கொடுத்து ஹெல்ப்பே பண்ண தெரியுமா? அதோட விளைவு நான் இன்னைக்கு லாக்அப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சார். ஆஹா, நீ ரொம்ப நேர்மையானவனோ. நீ என்ன பண்ண? உன் பேர்ல ஒரு கோயில் கட்டட்டுமா? இங்க பாரு, 2 பேரோட டைமும் இங்க வேஸ்ட் ஆகுது. ஒன்னே என்கிட்ட சொல்லு, விஹான் எங்க இருக்கான்? சார் விஹான் எங்க எனக்கு எப்படி சார் தெரியும்? அந்த ரவுடி பசங்க தான் தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல. அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுமே உன் தோலை உரிச்சிருவேன். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, யாருக்காக நாம டைம் பாஸ் பண்றோமோ அவங்க நம்ம கூடவே தான் வந்திருக்கணும். நம்மளை முட்டாளாக்கிட்டான். சட்டாவுக்கு பட்டேல தெரியும். ஒருவேளை சட்டாவுக்கு 10 லட்சத்துக்கு பதிலாக 20 லட்சம் கொடுத்து இவனே விளையாடுறனா என்ன? ரியான் எங்க? சட்டா எவ்வளவு பணம் கொடுத்தான் சொல்லுங்கடா. நீங்க 2 பேரும் இங்க இருந்தீங்க. மால்ல பணத்தை வாங்க யாருமே வரல. இப்போவாது பையன் எங்க இருக்கான்னு உண்மையை சொல்லு. நான் 3rd டிகிரியில இறங்கினேன்னு வை, பையன் இல்ல அப்பாவோட அட்ரஸ கூட நீங்க சொல்லுவீங்க. எதுக்கு என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். ரியான் எங்கன்னே எனக்கு தெரியாது. ப்ளீஸ் சார். என்ன சொல்ற தோல்? இவங்க இன்வால்வ்டா? சார், இதான் அந்த பொண்ணோட ஃபைல். இந்த பொண்ணை பத்தி தான் அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாரு சார். தாப்பா பட்டேல் இந்த விஷயத்துல உறுதியா பேசுறாங்க. சரி, திவ்யாவை மீட் பண்ணலாம். ஏதாவது லீடு கிடைக்கும். நானும் ராஜேஷும் ஒருத்தர் ஆழமா காதலிச்சோம். நாங்க வீட்டை விட்டு போகலான்னு பிளான் பண்ணிருந்தோம். அன்னைக்கு நைட்டு ராஜேஷ் வரவே இல்லை. நான் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 4 வருஷம் ஆகிருச்சு. ராஜேஷ் இப்பயும் வரல. அவனுக்காக 4 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இது வரைக்கும் அவன் வரவே இல்லை. அதை நினைச்சே அவ டிப்ரெஷன்ல இருக்கா. சார், அவன் மட்டும் கிடைச்சான்னா
முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. அந்த துரோகி என் தங்கச்சியோட வாழ்க்கையை பாழாக்கி இருக்கான், ஏமாத்திட்டு ஓடி போயிருக்கான். என்ன பண்றீங்க நீங்க? 2 days ஆக போது எந்த க்ளூவும் கிடைக்கலன்றீங்க. சட்டாவை முதல்ல டவுட்ல வச்சோம், அப்புறம் ராஜேஷ், இப்போ இன்னொருத்தன். சார் எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் எக்ஸ்ட்ராக்ஷன் காலோட நிறுத்தி இருக்கணும். தாபா பட்டேல் நம்ம கஸ்டடியில் இருக்காங்க. சட்டா வீட்டில் ஆல்ரெடி நம்ம டீம் இருக்காங்க. நாம இப்போ அடுத்த காலுக்காக தான் வெயிட் பண்ணி ஆகணும். இந்த நேரத்துல ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப அவசியமான ஒண்ணு. கிட்னாப்பர்ஸ் தங்களுடைய அடுத்த மூவை இப்ப நகட்டுவாங்க. சோ நாமளும் இப்ப தயாரா இருக்கணும். இந்த கிட்னாப்பிங் கேஸ்ல இப்போ ஒரு புது பாதை கிடைச்சிருக்கு. எந்த இடத்துல இந்த கிட்னாப்பர்ஸ் சின்ன பையனை கிட்னாப் பண்ணாங்களோ அந்த ஏரியால கிட்டத்தட்ட 3 லட்சம் போன்ஸ் ஃபுல்லா போலீஸ் சர்வேலன்ஸ்ல இருந்து இருக்குது. முழுமையா ஃபுல் மானிட்டர்ல இருந்துச்சு. சந்தேகத்துக்கு உள்ள காலம் அதே ஏரியால இருந்து அந்த நேரத்துல போலீஸுக்கு வந்துச்சு. அது ராஜேஷ் கதம் அப்படிங்கிற பேர்ல அந்த போன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனா இதை விட பெரிய விஷயங்கள் இன்னும் வெளிச்சத்துக்கு வந்தாகணும். ஏன்னா இந்த கேஸ்ல ஒருத்தர் இல்ல 2 வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருந்துச்சு. ஒரு பக்கம் விஹான், அவன் எங்க இருக்கான், யாரு அவனை கிட்னாப் பண்ணாங்க, அண்ட் இன்னொரு பக்கம் திவ்யா, அவ சூசைட் பண்ணிக்க இருந்தா. என் விஹான் எங்க இருக்கான்? அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. என் புள்ள விஹான் எங்க இருக்கா சொல்லுங்க. எதுக்கு இந்த கிட்னாப்பிங் நாடகம் நடத்துறீங்க? அவங்க எதுக்காக பணத்தை வாங்க வரல? ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்க தான் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் சொல்றத கேட்டுக்கோங்க. என் புள்ள எனக்கு கிடைக்காத வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். எனக்கு என்னோட புள்ள வேணும். என்னோட விஹான். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். கேடுங்க. ஹலோ சார், சின்ன ரிக்வெஸ்டா இருக்கே. அட நீங்க ஒரு பிரீமியம் கஸ்டமர் சட்டா சார். உங்க ஆர்டரை இப்பவே கொடுக்கறேன். அம்மா நீ நல்லா இருக்கல்ல? அங்க இருக்கவங்க உன்னை எதுவும் பண்ணல விஹான்? ஐயோ கட் கட் கட். விஹான் 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 என்னாச்சு? எடுங்க. பணத்தோட பேக் அப்படியே உங்ககிட்டயே இருக்கட்டும். புதிய இடம் அப்புறம் டைம் ரெண்டையும் சொல்ல நான் கால் பண்ணுவேன். எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் டிராமா பண்றீங்க? பையன் புள்ளைய கொடுத்துருங்க என்கிட்ட. நீங்களே பாத்தீங்கல்ல அவன் எவ்வளவு பயந்து போயிருக்கான்னு. ப்ளீஸ் என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். சார் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. சார் கால் இன்னும் ட்ரேஸ் ஆகல. ஆனா அதை விட பெருசா ஒன்று சிக்கிருக்கு. இங்க பாருங்க. சார் இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம வாய்ஸ் அனலைஸ் சொல்றாரு கால் பண்றவன் ஒருவேளை கிண்ணரா இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை ஆம்பளை பொம்பளை வாய்ஸ்ல பேசலாம். ரொம்ப பெரிய லீட் இப்ப கைக்கு வந்திருக்கு சௌஹான். இப்போ கிட்னாப்பர்ஸ்ல ஒருத்தனை நாம பார்த்தாச்சு. இந்த போட்டோகிராஃப நம்ம ஸ்பைஸ் கிட்ட அனுப்பிச்சு வச்சிரு. அண்ட் கூடவே ராஜேஷோடைய போட்டோவையும் அனுப்பி வச்சிருங்க. ஏதாவது க்ளூ கிடைக்கும் இல்லையா? ஹீரா. அட ஹாய் 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 ஹாய். என்ன விஷயம் சார்? ஹீராவோட ஞாபகம்லாம் வந்திருக்கு. மனைவி ஊர்ல இல்லையா? விளையாடுறத முதல்ல நிறுத்து. ஒரு முக்கியமான வேலை. அட சொல்லுங்க சார். ஒரு கிட்னாப்பிங் கேஸ்ல இந்த சின்ன பையனோட உயிர் ஊசலாடுது. இவனோட பேரு விஹான். இதுல உங்களோட ஆட்கள்ல எவனோ ஒருத்தன் இதுல இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. குழந்தைங்க மேட்ரு சார். டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறேன். ஸோ ஒரு புது டெவலப்மெண்ட். நீங்க ஒரு லாயரை தேடுறதா கேள்வி போட்டோமே. விகானோட கஸ்டடிக்காக நீங்க விகாரிக்காவை கோர்ட்ல இழுக்க போறீங்களா? அதுக்கு என்ன? இதுக்கும் கிட்னாப்பிங்க்கும் என்ன சம்பந்தம்?
நாங்க வியானுடைய பெட்டர் ஃபியூச்சருக்காக தான் இதெல்லாம் செய்யறோம். நிகாரிகா நல்ல வாழ்க்கைய கொடுக்க மாட்டான். இப்ப இருக்க பொண்ணுங்களை நம்பவே முடியாது. நாளைக்கே வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா எங்க விகான் நிலைமை என்ன ஆகும்? தன்னோட வளர்ப்பு அப்பாவோட இருப்பானா? ஒருவேளை விகானை அடையணுன்ற ஒரு டிஸ்பிரஷன்ல தவறான செயல் ஏதாவது செய்றீங்களா? உங்க யூனிஃபார்முக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அதனாலதான் அமைதியா இருக்கேன். இல்லனா இந்நேரம் நானே உங்க எல்லாரையும் என் வீட்டுல இருந்து விரட்டி இருப்பேன். என் விஹான் எங்க இருக்கான்? நீங்க ஏன் இன்னும் அவனை கண்டுபிடிக்கல? சொல்லுங்க, ஏன் கண்டுபிடிக்கல? இங்க பாருங்க, என் பையன் விஹான் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. டே அண்ட் நைட்டா அவனை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு எதுவும் ஆகாது, எங்களை நம்புங்க. மேடம், எங்க ஆளுங்க யாரும் கிடையாது மேடம். நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். சரி, அந்த குழந்தைங்கள பத்தியோ இல்ல கிட்னாப்பர்ஸ் பத்தியோ ஏதாவது தெரிஞ்சுதா? மேடம், குழந்தைய பத்தி எதுவும் தெரிய வரல. ஆனா ஒருத்தனோட போட்டோ காமிச்சிங்க இல்லையா, அவன் பேரு பங்கஜ் சிங். காசுக்கு வேலை பாக்குறவன். பணத்தை அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரியும் ஆடி காட்டுவான். லாக்அப்ல நாங்க அவனை ஆட வைப்போம், அதுவும் பணம் கொடுக்காம. ஒரு வாரமா ஆளையே காணோம். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். டே அண்ட் நைட் அவன் கூட தான் இருப்பான். மேடம் 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 என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்றீங்களா? நிக்கி சார், நீங்க எந்த குழந்தைய பத்தி பேசுறீங்க எனக்கு எதுவுமே தெரியல. 3 நாளா அந்த குழந்தைய நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருக்கோம். நீ உண்மையை சொல்லனா உன்னை உண்டியில நாக்கிடுவோம். சொல்லு, உன்னை யார் ஹையர் பண்ணத? சட்டாவா? யார் அந்த சட்டா? என்ன நம்புங்க சார், எனக்கு இந்த விஷயத்த பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா இவனை தெரியும்ல, உன் ஃப்ரெண்டு பங்கஜ் சிங். இவன் எங்க இருக்கான்? சார், ஒரு வாரமா நான் பங்கஜ பார்க்கல. சரி, ராஜேஷ் கதம்? அவனுக்காக தானே உன்னை சிஸ்டர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணா? அவனை தானே உன் ஆட்டத்துல எல்லாத்துலயும் சேர்த்து வச்சிருக்க? சார், நான் உண்மையை தான் சொல்றேன். ராஜேஷை நான் மீட் பண்ணதே இல்ல. நாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நாங்க சொல்றத நீ செய்யணும், புரியுதா? ரெடி சார். சொல்லு நிகேல், என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அதான். அதுக்கு என்ன? அது வந்து என் சிஸ்டர், அவ சூசைட் பண்ணிக்க பார்த்தா. நீ எங்க இருக்க? ஏதாவது வேலை இருந்ததா? ஆமாப்பா, ஒரு அர்ஜென்ட் வேலை, அதான் மீட் பண்ணணும். இப்போ நான் வெளியே இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன், சரியா? பங்கஜ், யாரு? நான் தான்ப்பா, நிக்கேல். இந்த அட்ரஸ் யாரு கொடுத்தது? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, கதவை தோற. இப்ப சொல்லு, உன்னை யார் ஹையர் பண்ணது? நான் தான் எல்லாம் பண்ணேன். என்னால பெரிய பெரிய வேலை செய்ய முடியும். இதுவும் என்னுடைய பிளான் தான். சட்டா பயங்கர பணக்காரன் சார். அவனை பத்தி டிப் கிடைச்சது. அது என்ன டிப்பு? அவன் பெரிய கோல்ட் ஸ்டோரேஜ் கட்டுறதா இருந்தது, அதுவும் கேஷ் பேமெண்ட். அவன் மேல கண்ணு இருந்தது. ஒரு நாள் அவன்கிட்ட பணத்தை அடிக்கலாம்னு இருந்தோம். விடுறா, விடுங்கறல்ல. அந்த துப்பாக்கி எடு. வண்டி எடு சீக்கிரம். அன்னைக்கு அந்த பணத்தை அடிச்சிருந்தோனா இந்த பையனை எதுக்கு தூக்கி இருப்போம்? ராஜேஷ் கதம் எங்க இருக்கான்? அவனும் உன்னோட கூட்டாளி தானே? ராஜேஷா? 4 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டேன். என்ன? ஏன் போட்ட? ஏன் ஆள் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தான். கொலை பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத, நாம சீக்கிரமா வீட்டை விட்டு போயிடலாம். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அவன் முகத்தையே நசுக்கிட்ட. அப்பதான் யாருக்கும் தெரிய வராது. அவன் ரசையும் எரிச்சுட்டேன். ஆனா ஐடியும் பத்திரப்படுத்திட்டேன். அந்த ஐடியை வச்சுதான் நம்பரையே வாங்கினேன். அது சட்டாவோட பேரனை கிட்னாப் பண்ணும்போது ஹெல்ப்பா இருந்தது.
நாலு வருஷத்துக்கு முன்னாடி காதல்ங்கிற பேர்ல ஒரு இளைஞன் கொல்லப்பட்டிருக்கான் தெரியுமா? ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவன் ஒரு சின்ன பையனோட உயிரை மட்டும் காப்பாத்தல, தான் யாருங்கிறத காட்டி அவன் நியாயத்தையும் வாங்கி கொடுத்திருக்கான். இந்த சட்டா தான் மகனை ஒரு மனிதனா பார்த்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது, ரிலேஷன்ஷிப்பும் இப்படி உடைஞ்சு போயிருக்காது, அவருக்கும் நிறைவான ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசினாலே எல்லாம் சரியா போயிடும். மத்தவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும், பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்க இருக்கு? பேசினா சரியா போயிடும். உறவுகள்ல கசப்புத்தன்மை வந்து அதுக்காக விலகி நிக்க கூடாது, அப்புறம் கஷ்டம்தான் மிஞ்சம். நான் உங்க அனூப் சோனி இப்ப விடை பெற்றிருக்கிறேன். மறுபடியும் ஒரு புது எபிசோடோட நான் உங்களை சந்திக்க நிச்சயம் வருவேன். அது வரைக்கும் காத்திருங்க. ஞாபகம் இருக்கட்டும், குற்றத்துக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூலிழை மட்டும்தான். சோ ஜாக்கிரதையா இருங்க, தயாரா இருங்க. ஜெய் ஹிந்த்.